நான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை வாங்கிப்பீங்களா? நாங்க என்ன கிஃப்ட்? உங்க கையில் இருக்க காப்பை கைட்ட சொன்னார்ல எங்க அப்பா. அதனால காயப்பட்ட உங்க கருங்களுக்கு நான் வந்து புதுசா காப்பு போடலாமேன்னு வளையல் வாங்கி வந்துருக்கிறேன். வளையலா? அதுவும் கண்ணாடி வளையல். அது கிடையாதுங்க, கோயில் காப்பே. திஸ் இஸ் ஏ கண்ணாடி வளையல் பைடு பை நாகராஜ். நீங்களா சொல்லுங்க, இது ரெண்டுத்துல எது ஒஸ்தின்னு? இதான் ஒஸ்தி. குட் கேர்ள், சூப்பருங்க. நாங்க வாங்கிக்கோங்க. தேங்க்யூ so மச். நோ மனுஷன் பிடிங்க. நான் பார்த்துனே இருக்கிறீங்க, டிசைன் பிடிக்கலையா? ஐயோ ரொம்ப பிரிட்டியா இருக்கு. அப்ப போட்டுக்கோங்க. ஐயோ, என்ன இவங்க வளையலோட சண்டை போட்டுனுக்குறாங்க? என்ன ஆச்சு? இல்லங்க, ரொம்ப டைட்டா இருக்கு. நான் வந்து உங்க கை சைஸ் அப்படியே குன்சா மைண்ட்ல வச்சு அப்படியே கெஸ் பண்ணி தானே வாங்கி வந்தேன். ஆனா கைக்கு சேர மாட்டேங்குதே. ஓ காட். சரி விடுங்க, என் கைக்கு எனக்கு எதுவுமே சேரக்கூடாதுன்னு இருக்கு போல. எனிவேஸ் தேங்க்ஸ். நம்ம கால்குலேஷன் இனிமே தப்பாகாதே. எப்படி பிசுறு தட்டிச்சு? நான் கீழே போறேன். 1 minute. உட்காருங்க. என்னாச்சு? கிராஸ் கொஸ்டின்லாம் பண்ணிவிடுது. உட்காருங்க. கையை காட்டுங்க. கையை காட்டுங்க. எப்படி? எப்படிங்க? அதுதாங்க நாகு ஸ்டைல். எப்படிங்க? நான் போடும்போது என் கைக்கு சேரல. நாகராஜ் கிட்ட தான் கை சேரணும்னு இருந்தா அதை யாராலங்க மாத்த முடியும்? ஏங்க, ஏதாவது மாய மந்திரம் செஞ்சீங்களா என்ன? மயம் இல்ல, மந்திரம் இல்ல, ஒண்ணும் இல்லைங்க. மேஜிக்லாம் கிடையாதுங்க, சின்ன லாஜிக் தான் இருக்குது. என்ன லாஜிக்? அதே இல்ல, வேணா விடுங்க. அதெல்லாம் முடியாது, சொல்லுங்க. இல்ல வேணா விடுங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. எனக்கு அந்த லாஜிக் தெரிஞ்சே ஆகணும். வேண்டாங்க. என்னது அது? அதே சொல்லுங்க. அது ஒன்றும் பெரிய மாட்டெல்லாம் கிடையாதுங்க. ஒரு பையனோட விரலே ஒரு பொண்ணு மேல பட்டுச்சுன்னா அந்த பொண்ணு வெக்கப்பட்டு வெக்கத்துல அந்த பொண்ணோட உடல் இருக்கும் அப்படின்னு யாரோ எங்கேயோ சொன்னது டப்புன்னு மைண்டுக்கு வந்துச்சு. அதனால தான் நான் வந்து லபக்குன்னு கையை டச் பண்ணேன். யூ ஆல் த ஃபீலிங் லிட்டில் ஷைங்க. வெக்கத்துல உங்க கை இருந்துச்சு. அதை நான் யூஸ் பண்ணி அப்படி சுகுரா வளையல போட்டுட்டேன். தப்புனா வெரி வெரி சாரிங்க. என்ன மன்னிச்சிடுங்க. தப்புலாம் இல்ல. ஓ ஓ ஓகேங்க, நான் கீழே போறேங்க. எஸ்கூஸ் மீங்க. ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் டாக்டர் தான்.
பெரிய ஹாஸ்பிட்டல்ல கைனகாலஜிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நாம 2 நாளைக்குள்ள போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடலாம். ரெண்டு நாளைக்குள்ள நம்ம டாக்டர் கிட்ட போறோம். நீ ரெடியா இருக்க? இவர் வேற இன்னைக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. அங்க மட்டும் போனோம் கண்டிப்பா நான் பிரெக்னன்ட் இல்லைன்னு தெரிஞ்சிடும். சுலபமா மாட்டிப்பேன். ஐயோ இப்ப என்ன பண்றது? என்ன கல்பனா, இதுக்கே இவ்ளோ யோசிக்கிற? எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? நீதான் நடிப்புல சூரப்புலியாச்சே. எப்பவாச்சும் இந்த மாதிரி நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி சீன் வரும். அது இன்னைக்கு வந்திருக்கு. அடிச்சு தூள் பண்ணிடு. உடம்பு சரியில்லாம படுத்துக்கலாம். இது ஓகே. இன்னைக்கு டாக்டர் கிட்ட போகணும்னு சொன்னோம். என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கா? கல்பனா, கல்பனா, என்னங்க? எந்திரிமா ஒரு நிமிஷம். என்ன விஷயங்க? எந்திரிமான்னு சொல்றேல, எந்திரி ஒரு நிமிஷம். என்னால முடியலங்க. பேசாம என்ன விடுங்க, நான் அப்படியே படுத்துக்கிறேன். சொல்றேன் இல்லம்மா, எந்திரி ஒரு நிமிஷம். எந்திரிமா, எந்திரி வா. ஐயோ, என்னாச்சு? ஏன் இவ்வளவு வீக்கா இருக்க? காலையில இருந்து 4 தடவை வாந்தி. என்னால முடியலங்க. வாந்தியா? ஏன் வாந்தி எடுத்த? ஏங்க, வாய் வயிறுமா இருக்கிற பொண்ணு வாந்தி எடுக்காம பூந்தி எடுப்பா? கர்ப்பிணி பொண்ணுங்க வாந்தி எடுக்கிறது சகஜம் தானே. இதுக்குதான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலான்னு. அந்த டாக்டர் மட்டும் பார்த்தாச்சுன்னா அப்படியே வாமிட்டிங் ஸ்டாப் ஆயிடும். போலாமா? ஐயோ, நாம ஒரு பிளான் பண்ணா இவரு ஒரு கதையை சொல்லி மாத்திட்டு வர போல இருக்கே. எந்திரி கல்பனா. ஐயோ, சத்தியமா என்னால முடியலங்க. தலையெல்லாம் சுத்துது. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். உன்னால முடியலன்னா என்ன இப்போ? நான் உன்னை தூக்கிட்டு போறேனே. நீ எதுக்கு கவலைப்படுற? வா. என்ன சொன்னீங்க? தூக்கிட்டு போறேன்னு சொன்னேன். நாகராஜ் வேதவள்ளிய தூக்கிட்டு போனான்னு சொன்னாங்க. இப்போ இவரு நம்மள தூக்கிட்டு போறேன்னு சொல்றாரு. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க போன ஜென்மத்துல போற்றரா இருந்திருப்பாங்க போல இருக்கே. என்னம்மா? இவரு நம்மள தூக்குனா எப்படி இருக்கும்? கல்பனா. கற்பனையா? ஆமா, இவரை வச்சுக்கிட்டு உனக்கு இதெல்லாம் நடந்துட்டாலும் இவராவது நம்மள தூக்குறதாவது. கல்பனா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா, நான் உன்னை தூக்கிட்டு போறேன். வா. ஏங்க, கர்ப்பமா இருக்கிற பொண்ணு அசால்ட்டா தூக்கிட்டு போறேன்னு சொல்றீங்க? கால் தடுக்கி கீழே போட்டீங்கன்னா என் நிலைமை என்ன ஆகும்னு நீங்க யோசிச்சீங்களா? இன்னைக்கே நாம அந்த டாக்டர் பார்க்கணுமா? அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சுமா. ஏங்க, நான் எந்திரிச்சாலே ஆஃப் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடா அப்பாயின்மெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? தெரியாத டாக்டர்னா கூட பரவாயில்ல, உங்க ஃப்ரெண்டு தானே. என் ஒய்ஃப்க்கு இன்னைக்கு முடியல, இன்னொரு நாள் வரோன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஒரு நோயாளியை இப்படி போட்டு படுத்துறீங்க. கல்பனா, ஆரம்பத்துல தான் டல்லா பேசினேன். இப்ப பாரு எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா பேசிட்டு இருக்க. அப்போ உனக்கு நல்லா ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். வா, ஹாஸ்பிட்டல் போலாம். வா.
நடிப்புல கண்டினியூட்டி தெரியாம பெர்ஃபார்ம் பண்ணிட்டோமே. கல்பனா, ஆ, இப்பதான் உனக்கு எனர்ஜி வந்துருச்சுல, என் கை பிடிச்சுக்கோ, நான் உன்னை கூட்டு போறேன். ஆ? ஆ, ஐயோ இல்லங்க, இப்ப நீ வரப்போறியா இல்லையா? வாந்தி வருதுங்க. ஆஹா, நான் தான் இருக்கேன்னு சொல்றேன்லம்மா. வா, எந்திரிச்சு வா, ஐயோ எந்திரி. வா, நான் பிடிச்சுக்கிறேன். முடியலங்க. வா, வா, மெதுவா வா. வாந்தி. வா, நான் பாத்துக்கிறேங்கிறல்ல, மெதுவா வா. ஐயோ பாத்து வா, பாத்து வா, பாத்து. எனக்கு வாந்தி வருது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வா, முதல்ல வாந்தி எடு, அப்புறம் நம்ம கிளம்பலாம். ம்? ஐயோ ஐயோ டாக்டர் கிட்ட போனா எல்லாம் சரியாயிடும். வா. மெதுவா மெதுவாமா, பாத்து பாத்து. என்னம்மா என்னாச்சு? பா, காலையில இருந்து நிறைய தடவை வாமிட் பண்ணிட்டாளா, அதோட தலை சுத்துற மாதிரி வேற இருக்கான். அதெல்லாம் இந்த கண்டிஷன்ல சகஜம்டா. நீ ஒண்ணு பண்ணு, ம். நம்ம வண்டி எடுத்துட்டு போய் இவளை ஜாக்கிரதையா கூட்டிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு கூட்டி வா. அதான்ப்பா டாக்டர் கிட்ட தான் கூட்டு போறேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் விக்ரம் இருக்கான்ல, அவனோட ஒய்ஃப் கூட டாக்டர் தான்ப்பா, அவங்க கிட்ட தான் கூட்டு போறேன். சரிப்பா, ஜாக்கிரதையா கூட்டிட்டு போ. போமா. சரி, வா போலாம். வா, வா, முடியலங்க. ஐயோ வா, ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வா, போ, போ. வாங்க சம்பந்திமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சம்பந்தி. வாங்க, உள்ள வாங்க. ஆ, வாங்க. நல்லா இருக்கீங்களா மாப்ள? நல்லா இருக்கேன். That's good. வாங்க. என்னம்மா கல்பனா, நீயும் மாப்பிளையும் எங்கேயோ வெளியே கிளம்பிட்ட மாதிரி தெரியுது. அது ஒண்ணும் இல்லம்மா, கிளினிக் கூட்டிட்டு போறேன்னாரு, அதான் இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். கிளினிக்கா? எதுக்குமா? நம்ம கையில நம்ம ஃபேமிலி டாக்டரை வச்சுக்கிட்டு நீங்க எதுக்கு வேற டாக்டர் போய் பாத்துக்கிட்டு? இன்னைக்கு காலையில நீ மயக்கமா இருக்குன்னு போன் பண்ண உடனே நேரா நம்ம ஃபேமிலி டாக்டர்கிட்ட போயிட்டு என் பொண்ணு கல்பனா மயக்கமா இருக்குன்னு சொல்றா, நீங்க எப்படியாவது வந்தே ஆகணும்னு கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன். அப்புறம் மாப்ள, இவங்க நம்ம ஃபேமிலி டாக்டர் திருப்புர சுந்தரி. வணக்கம். கல்பனா, நம்ம ஃபேமிலி டாக்டர் இருக்கும்போது நீ எதுக்குமா வெளி டாக்டர் எல்லாம் போய் பாத்துட்டு? வா, மேல ரூமுக்கு போலாம். டாக்டர் உன்னை செக் பண்ணிட்டு எல்லாம் கிளீனா சொல்லிடுவாங்க. ஓகே. இல்ல, நான் ஒரு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். அதான் ஒரு தடவை போய் செக்அப் பண்ணிட்டு ஸ்கேன் கூட எடுத்துட்டு வந்துடலாம்னு இருக்கேன். ஸ்கேனிங்கா? கல்பனா கன்சீவ் ஆன ஆரம்பத்திலேயே ஒரு தடவை நாங்க ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டோமே. அடிக்கடி ஸ்கேன் எடுக்க கூடாது. இட்ஸ் நாட் குட் ஃபார் த பேபிஸ் ஹெல்த். சும்மா ஸ்கேன் எடுக்கிறோம் சொல்லி அடிக்கடி இப்படி பண்ணிட்டு இருக்காதீங்க. அவங்க என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தான், நல்லா தெரிஞ்சவங்க தான். அப்படிலாம் எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். மாப்ள, நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க அத்தை. இவங்க நமக்கு ரொம்ப வருஷமா ஃபேமிலி டாக்டர். வேற யார்கிட்ட போனாலும் செட் ஆகாதுன்னா பாத்துக்கோங்களேன். அவ்வளவு ஏன், ஒரு தலைவலினா கூட இவங்க அனாசின்னு எழுதி கொடுத்தாதான் நமக்கு சரியா போகும். இல்லைன்னா சைடு எஃபெக்ட்ஸ் வந்துரும். அது மட்டும் இல்லாம இவங்க ரொம்ப கைராசியான டாக்டர் மாப்ள. இவங்க பிரசவம் பார்த்தாங்கன்னா பிறக்கிற எல்லா புள்ளையும் ஆம்பளை புள்ளையா தான் பிறக்கும். இவ்வளவு ஏன், கல்பனாவே இவங்க கிட்டதான் பிறந்தான்னா பாத்துக்கோங்களேன். கல்பனா பொண்ணு தானே, நீங்க சொல்ற லாஜிக் கிடைக்குது. ஆமா மாப்ள, கல்பனா மட்டும்தான் இவங்க கிட்ட பிறந்த ஒரே பொம்பளை புள்ள. இல்ல டாக்டர்? எஸ் எஸ், சமாளிச்சிட்டேன். என்ன மிஸ்டர் சுந்தர், நாங்க எவ்வளவு தூரம் சொல்றோம் இல்லையா? அவங்களுக்கு ஸ்கேனிங் பண்ண இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. நான் அவங்கள ரூம்ல வச்சு செக்அப் பண்றேன். ஆமாடா, வாயும் வயிறா இருக்கிற பொண்ணை எதுக்கு தேவையில்லாம அலைய விடணும்? அவங்க ஃபேமிலி டாக்டரே வந்திருக்காங்க, அவங்களே பாத்துட்டு போட்டேன். ஆமா சம்பந்தி, இப்ப மட்டும் இல்ல, நீங்க எப்பெல்லாம் கல்பனா செக்அப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் டாக்டர் திருப்புர சுந்தரி இங்க வந்து நிப்பாங்க. வாங்க டாக்டர். டாக்டர் உங்கதான், வாங்க. வாமா கல்பனா, அம்மா பாத்து வா. பாத்து பாத்து, மெதுவாமா, மெதுவா பாத்து, மெதுவா போ. மெதுவா. டாக்டர் வாங்க. டாக்டர் கிட்ட கூட்டு போறேன்னா விட வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாம இன்னொரு டாக்டர் கூட்டு வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? டேய், எதுக்குடா அனாவசியமா இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்கிற?
இப்ப என்ன குடி மூழ்கி போச்சு? அவங்க ஃபேமிலி டாக்டர் வந்திருக்காங்க, ராசியான டாக்டர்ங்கிறாங்க, அவங்கள விட்டு பார்க்க சொல்றாங்க. இதுல நமக்கு என்ன அப்ஜெக்ஷன்? எப்பவுமே பெண்ணை பத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆதங்கம் இருக்கும்டா. அவங்க ஃபேமிலி டாக்டர் பார்த்தா தான் அவங்களுக்கு திருப்தியா இருக்கும். இதை போய் பெருசு பண்ணாத. நமக்கு என்னடா வேணும்? சுகப்பிரசவமாயி நல்லபடியா குழந்தை பிறக்கணும், அவ்வளவுதானடா. ம், ம், ம். அதை விட்டுட்டு அனாவசியமா ஒரி பண்ணிட்டு இருக்கிறேன். வா வந்து உட்காரு வா. சே நம்மனால அவங்க தினம் கீழே பத்துன்னு கஷ்டப்பட்டுனுக்குறாங்கல்ல, பாவம் அவங்க. ஆ? நீங்க பிறந்ததுல இருந்தே காஞ்சிபுரம் தானா? ஏன் கேக்குறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். சொல்லுங்க. ஆமா. ஆ. இல்ல வீட்டுலாம் எப்படி? நீங்க தரையில தான் படுப்பீங்களா இல்ல? எங்க வீட்ல யாருமே தரையில படுக்க மாட்டோம், எல்லாருமே பெட்ல தான் படுப்போம். ஓ. நானும் அமிர்தாவும் மரக்கட்டில், ஆ. ஆ, அப்பா கைத்து கட்டில், அம்மாவும் பாட்டியும் வயர் கட்டில். ஓ. எல்லாருக்குமே தனித்தனி பெட்டு தான். இல்ல இங்க வந்து தரையிலே பத்துனுக்குறீங்களே, கஷ்டமா இல்ல? என்னங்க? பழகிடுச்சு. இப்போ கஷ்டமா இருக்குதுன்றீங்க? அப்படி இல்ல, ஆரம்பத்துல ஒரு மாதிரி தூக்கம் வராம கஷ்டப்பட்டேன். இப்போ போக போக பழகிடுச்சு. ஏங்க எந்திரிங்க. என்ன? எந்திரிங்கன்ற. ஏன்? இப்போ நீங்க எந்திரிக்க போறீங்களா இல்லையா? ஆ. டேக் த தலகாணி நீவர் கை. எதுக்குங்க? ஏங்க இப்போ நீங்க எடுக்க போறீங்களா இல்லையா? வெரி குட் டே. அப்படியே கேள்வி கேட்காம சைலண்டா அந்த பக்கம் வாங்க பார்க்கலாம். கம் கேர். கூட்டிட்டு தலகாணி அந்த பெட்டுங்க. அப்படியே குட் கேலா உட்காருங்க பார்க்கலாம். அமருங்கள் என்று தமிழில் சொல்கிறேன். இன்னிலிருந்து நீங்க வந்து லோயர் பெர்த் கிடையாது, அப்பர் பெர்த். புரியல. நாங்க நீங்க from today onwards you are sleeping into the bedங்க. ஐயோ, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் கீழே போய் why படுத்துக்கிறேன். this emotion? யாருக்கு டென்ஷிங்கோ? சிட்டுங்க. யா உட்காருங்க. ஜி பைட்டோ ஜி. பைட்றீங்களா இல்லையா? பண்ணீங்க ஐநா லாங்குவேஜ். இந்த நாகராஜ் சொன்னா அது மாற்று கருத்தே கிடையாது. இனிமே நீங்க பெட்டு மேல தான் தூங்குறீங்க. ஏங்க? ஏன் அடுத்தவங்க கஷ்டப்படுறா என்னால சிம்பிளி உட்காந்து வாட்ச் பண்ண முடியாதுங்க. அது ரொம்ப கஷ்டம். இல்லங்க, எனக்கு கீழே படுத்துக்கிறதுல ஒரு கஷ்டமும் இல்ல. சும்மா இந்த டபாயிர வெள்ளம் செய்யாதீங்க. நீங்க கீழே பத்துக்கின்னு கம்ஃபர்டே இல்லாம பரண்டு பத்துனதுலாம் எனக்கு தெரியாது நினைச்சுக்கிறீங்களா? தட் இஸ் வை ஐம் டெல்லிங் த ட்ரூத்துங்க. இனிமேல் யூ நாட் ஸ்லீப்பிங் டவுனுங்க, பெட்ல தாங்க. சரி, ஆனா நீங்களும் நானும் எப்படி ஒரே பெட்ல? வை நாட்? क्यों नहीं? இல்ல, நான் உங்களோட ரூம்மேட் தானே. இருக்கட்டும், அதுல என்ன? ஏங்க ரூம்மேட்ஸ்லாம் ஒரே பெட்ல படுக்கூடாதுன்னு யார் சொன்னது? இல்லங்க, அது எப்படி? ஓ புரிஞ்சிச்சு, எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. என்ன நம்பி நீங்க பெட்ல படுக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க, கரெக்டா? இன்னும் சாச்சா, அப்படிலாம் இல்ல. டோன்ட் வரிங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எல்லாத்தையும் ஒன்னா பேக் பண்ணி நெஞ்சில சுமந்துருக்காங்கண்ணா. பிரமிசா சொல்றேங்க, என்னால உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது. இட் இஸ் சத்தியம். Still you're not believing me இல்லங்க? இல்ல? அப்படி இல்ல, நீங்க ராத்திரி தூக்கத்துல அப்படி இப்படின்னு புரண்டு தூங்குவீங்க. சோ வாட்டுங்க நான் கேக்குறேன். இதோ பாருங்க, வெள்ளம் கரபுரண்டு ஓடி வரும்போது அதை நம்ம பார்த்து பயந்து ஒதுங்க கூடாது. அதுக்கு வந்து நம்ம இந்த இது எதுங்க இது அணை கட்டணும் புரியுதா?
அதை நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். சத்தியமா புரியல. ஓ மை காட், வாட் இன்னசென்ட் கேர்ள். ஒரு நிமிஷம் இருங்க. டச்சகாங் பச்சகாங். இப்ப அது புரியுதா? ம், சரியான டியூப் லைட்டா இருப்பாங்க போல இருக்குது. ஷீசே மொக்க பிளஸ் 3. ஏங்க திஸ் இஸ் ஏ டேம். அதாவது இது வந்து அணை அணை, புரியுதுங்களா? உங்களுக்கும் எனக்கும் நடுவில் இத்த கட்டுனுக்குறேன். அதாவது இத்த தாண்டி நான் அந்த பக்கம் வரமாட்டேன். இது உங்களோட பாதுகாப்பு. ஓகே, ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸுங்க லெஃப்ட் சைட் ஆஃப் த பெட் வந்து எந்துங்க, ரைட் சைட் ஆஃப் த பெட் உங்களுதுங்க. ஓகே வாங்க. ஹலோ, பதில் சொல்லுங்க. ம், சரிங்க, பார்த்துக்கோங்க. குட் நைட்டுங்க. இல்லங்க, நாங்க இருந்தாலும் நாங்க இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த இது நாங்கள் அது பேர் என்னது, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை இல்லை, அது ஒன்று சொல்லுவாங்களே, கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் கொஞ்சம் கூட இல்லையா? அடுங்கோ. குட் நைட். சும்மா நொய்னு பேசினே இருக்கிறீங்க.